உண்மையை சொல்லணும்னா உங்கள பல ஆண்கள் உங்களை விரும்பாத பெண்களை பின்தொடர்றதுல தான் அதிக நேரத்தை செலவழிக்கிறீங்க. நீங்க வீண் நம்பிக்கையோட இருக்கீங்க. உங்களை பிடிக்கல அப்படிங்கிறத அந்த பெண் சில அறிகுறிகள் மூலமா உங்களுக்கு தெளிவா காட்டியும் நீங்க அந்த அறிகுறிகளை புறக்கணிக்கிறீங்க. கடைசியில நீங்க உங்க எனர்ஜியை தான் வேஸ்ட் பண்றீங்க. பல பேர் சொல்ல தயங்குற விஷயத்த நான் இன்னைக்கு ஓப்பனா உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். ஒரு பொண்ணுக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னா அத அவ வார்த்தைகளை விட சக்தி வாய்ந்த செயல்கள் மூலமா கண்டிப்பா காட்டுவா. அதுக்கு உங்க ரியாக்ஷன் அந்த பொண்ணு கிட்ட கெஞ்சுறதோ சமாதானப்படுத்துறதோ அல்லது அவகிட்ட உங்களை நம்ப வைப்பதோ கிடையாது. அதுக்கு பதிலா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? அவ காற்ற அந்த அறிகுறிகளை புரிஞ்சுக்கிட்டு உங்க சுயமரியாதையோட அவகிட்ட இருந்து விலகுறது தான் சரியா இருக்கும். ஒருத்தர் என்னை பத்தி இழிவாக நினைச்சாங்க அப்படின்னா அது அவருடைய பிரச்சனை. அவ மதிப்புக்குரிய எந்த செயலையோ அல்லது சொல்லையோ நான் செய்யாமல் இருக்கிறேன் அப்படின்றது மட்டும்தான் என்னோட வேலை அப்படின்னு ஒரு ரோமானிய அறிஞர் சொல்லியிருக்கிறாரு. இந்த வார்த்தை உங்களுக்கு இப்போ சரியா பொருந்தும். ஒரு பொண்ணு உங்களை மதிக்கல அப்படின்னா அவளோட மனசை மாத்துறது உங்க வேலை கிடையாது. மாறாக உங்களுடைய சுயமரியாதைய பாதுகாக்கிறது தான் உங்களோட வேலை. இந்த வீடியோல ஒரு பொண்ணு உங்களை விரும்பல அப்படின்னா அவ அதை வெளிப்படுத்த 7 விதமான செயல்களை செய்வா. அதைத்தான் நான் இப்போ இங்க விளக்கமா சொல்ல போறேன். இதுல சில உண்மைகள் உங்களுக்கு வலியை ஏற்படுத்தலாம். ஆனா அது கண்டிப்பா உங்களை தெளிவுபடுத்தும். வாங்க இப்போ ஒவ்வொரு அறிகுறியா பார்க்கலாம். இதுல கடைசியா நான் சொல்ல போற 6வது மற்றும் 7வது அறிகுறி ரொம்பவே முக்கியம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. செயல் 1. அவள் உங்களை தவிர்ப்பாள். ஒரு பொண்ணு உங்களை விரும்பல அப்படிங்கிறதுக்கான முதல் மற்றும் மிக தெளிவான அறிகுறி இதுதான். நீங்க அவ பக்கத்துல இருக்கிறதையே அவளால பொறுத்துக்க முடியல அப்படின்னா அவ என்ன பண்ணுவா தெரியுமா? நீங்க அவகிட்ட இல்லாம இருக்க எப்பவும் ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பா. யோசிச்சு பாருங்க. ஒருத்தவங்க உண்மையிலே உங்களை மதிச்சாங்க அப்படின்னா சின்னதா ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு தானே நினைப்பாங்க. ஆனா ஒரு பொண்ணு ஏதோ ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு நீங்க அவங்க பக்கத்துல இருக்கிற மாதிரியான சூழ்நிலைய தவிர்க்கிறா அல்லது திடீர்னு நான் பிஸி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. அவ டீசெண்டா உங்களை நிராகரிக்கிறா அப்படின்னு தான் அர்த்தம். அவ பிஸின்னு சொல்ற வார்த்தையில நீங்க ஏமாந்துராதீங்க. அவளோட செயல்களை கவனிங்க. உண்மையா உங்களை விரும்புற ஒரு பெண் உங்களை தவிர்ப்பதற்கான காரணங்களை கண்டுபிடிக்காம உங்களுக்கான நேரத்தை கண்டிப்பா உருவாக்குவா. இங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அது என்னன்னா குருட்டுத்தனமான நம்பிக்கையால பல ஆண்கள் அந்த மாதிரியான பெண்கள் உங்களை தவிர்க்கிறத புரிஞ்சுக்காம புறக்கணிக்கிறீங்க. அந்த பெண் உங்களை தவிர்க்கிறத நியாயப்படுத்துறீங்க. அவளுக்கு வேலை அதிகமா இருக்கு, அவ சோர்வா இருக்கா அப்படின்னு நீங்களே உங்களுக்கு சமாதானம் சொல்லிக்கிறீங்க. ஆனா அந்த பெண்ணுக்கு உண்மையாவே உங்களை பிடிக்கும் அப்படின்னா அவ உங்க கூட இருக்கும்போது புத்துணர்ச்சியோட தானே இருப்பா. இதுதானே நிஜம். அந்த பொண்ணு உங்களை அவாய்ட் பண்றது உங்களுக்கு வேதனையை ஏற்படுத்தினாலும் அவ உங்களை அவாய்ட் பண்றத தற்காலிகமானது அப்படின்னு நீங்க தவறா நினைக்கிறீங்க. ஆனா அந்த தவிர்ப்பு உங்களை அவ நிராகரிக்கிறா அப்படின்றத தெளிவா காட்டுது. ஆனா நீங்க தான் அதை ஏத்துக்க மறுக்கிறீங்க. ஆசை ஒருபோதும் தன்னை மறைத்து கொள்ளாது, அது தன்னை வெளிப்படுத்தும். இந்த நேரத்துல ஒரு கடுமையான கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. அவளுக்கு உண்மையிலே உங்களை பிடிச்சிருந்தா உங்க பக்கத்துல இருக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை அவ தவிர்ப்பாளா? கண்டிப்பா மாட்டா. அவ உங்களை தவிர்த்தா அவ பிஸியா இருக்கான்னு அர்த்தம் கிடையாது. அவ ஏற்கனவே தெளிவா ஒரு முடிவு எடுத்துட்டா அப்படின்னு தான் அர்த்தம். இந்த உண்மைய கண்டிப்பா நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ 2வது செயலை பார்க்கலாம். அவ உங்க நேரத்துக்கு மரியாதை கொடுக்க மாட்டா. ஒரு பெண் உங்களை விரும்பல என்பதற்கான 2வது அடையாளம் இது. மரியாதை தான் அன்போட அடித்தளம். உங்க மேல அன்பு இல்லை அப்படின்னா அந்த பெண் உங்கள் நேரத்தை பொருட்படுத்த மாட்டா. உங்களை சந்திக்கிற மீட்டிங்க லாஸ்ட் மினிட்ல கேன்சல் பண்ணுவா. இல்லாட்டி உங்களை மணிக்கணக்குல காத்திருக்க வைப்பா. அதுவும் இல்லாட்டி உங்களை சந்திக்கிறத முக்கியம் இல்லாதது போல் காட்டிக்குவா. இப்படியெல்லாம் ஒரு பெண் செஞ்சா நீங்க அவளுக்கு முக்கியம் இல்ல, அவ உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கல அப்படிங்கிறத அவ உங்களுக்கு சத்தமா சொல்றான்னு அர்த்தம். இந்த உண்மையை ஏத்துக்காத ஒரு ஆண் தன்னோட சொந்த வாழ்க்கையில ஒரு கோமாளியா மாறிடுறாங்க. கோமாளினா எப்படி தெரியுமா? எப்பவும் காத்திருக்கிறது, எப்பவும் அவமரியாதைய சகித்து கொள்றது. இதையே நீங்கள் எப்பவும் செய்றீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும்.
உங்களை மதிக்கும் ஒரு பெண் உங்கள் நேரத்தையும் மதிப்பாள். உங்களோட நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டா. இதை ஏன் சொல்றேன்னு தெரியுமா? ஏன்னா விருப்பம் உள்ள இடத்துல இருந்து தான் மரியாதை கிடைக்கும். உங்க மேல அன்பா இருக்கிற ஒரு பெண் உங்கள் நேரத்தை வீணாக்கி உங்களை அவமானப்படுத்த மாட்டா. ஒரு உண்மை என்னன்னா, பல ஆண்கள் தங்களது நேரத்தை மதிக்காத பெண்களை பின்னாடியே போய் துரத்துறதுல தான் பல வருடத்தை வீணாக்குறீங்க. நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய மதிப்புமிக்க வளம். அந்த நேரத்தை ஒரு பெண் வீணாக்குனா அப்படின்னா அவ உங்களை மதிக்கலன்னு தானே அர்த்தம். தனது வாழ்க்கை, தனது நோக்கம் மற்றும் தனது நேரத்தை மதிக்கும் ஒரு மனிதன் அதை அவமதிக்கும் ஒரு பெண்ணை அல்லது ஒரு நபரை பின்தொடர மாட்டான். அப்புறம் இன்னொரு முக்கியமான வரிகள் என்ன தெரியுமா? உண்மையிலேயே மதிப்புமிக்க ஒரு பொருள் அலட்சியமாக கைவிடப்படாது அப்படின்னு இயற்கையே நமக்கு கத்து கொடுத்துருக்கு. அவ உங்களோட நேரத்தை பயனில்லாதது போல் வேஸ்ட் பண்றா அப்படின்னா உங்களை பத்தி என்ன நினைக்கிறா என்பதை டைரக்டா சொல்றான்னு தானே அர்த்தம். சோ அவளோட செயல்கள் என்ன உணர்த்துது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அத அவளுக்கு ஏத்த மாதிரி நியாயப்படுத்தாதீங்க. மன உறுதியோட இருங்க. நீங்களா அவகிட்ட இருந்து விலகுறதுக்கான மன உறுதியோட இருங்க. உங்களை நீங்க மதிங்க. செயல் 3. அவள் பேசும் விதம். ஒரு பெண் உங்களை விரும்பல அப்படிங்கிறதுக்கான மற்றொரு மறுக்க முடியாத அடையாளம் தான் இது. அவ வேண்டா வெறுப்பா பேசினாலோ அல்லது ஓரிரு வார்த்தையில மட்டும் பதிலளிச்சாலோ அவ மௌனமா உங்ககிட்ட இருந்து விலகுறான்னு அர்த்தம். அவளோட சின்ன பதில்கள், தாமதமான பதில்கள், கட்டாயப்படுத்தப்பட்ட உரையாடல்கள் இதெல்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? எனக்கு நீ வேண்டாம், எனக்கு நீ வேண்டாம் அப்படிங்கறத தான் அவ மறைமுகமா சொல்றா. இங்கதான் ஆண்கள் தங்களை தாங்களே ஏமாத்திக்கிறாங்க. அவ ஒருவேளை பிஸியா இருக்கலாம், அல்லது அவளுக்கு லாங் மெசேஜ் டைப் பண்ணி அனுப்புறதுக்கு பிடிக்காம இருக்கலாம் அப்படின்னு ஆண்கள் தனக்கு தானே சொல்லி சமாதானப்படுத்திக்கிறாங்க. உண்மையிலேயே அவ பிஸியா இருக்கலாம், அல்லது மெசேஜ் டைப் பண்றது கூட அவளுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே ஒரு பொண்ணு உங்களை விரும்புறா அப்படின்னா அவளது பேச்சுல வெறுப்பு இருக்காது. உங்க மேல அவளுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா உங்ககிட்ட அவ விருப்பப்பட்டு பேசுவா. ஏனோ கட்டாயப்படுத்தி பேசுற மாதிரி வேண்டா வெறுப்பா பேச மாட்டா. நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன். பாதி வார்த்தையில பதிலளிக்கிற ஒரு பொண்ண நீங்க துரத்தி துரத்தி பேசுறீங்க அப்படின்னா நீங்க ஒரு முட்டாள் தானே. நீங்க முட்டாளா இருக்க போறீங்களா, இல்லாட்டி உண்மையை உணர்ந்து உங்களை நீங்களே உயர்த்திக்க போறீங்களா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. வார்த்தைகளுக்கு எப்போதுமே ஒரு மதிப்பு உண்டு. அவ அந்த வார்த்தைகளை சரியாக பயன்படுத்தாம சுருக்கமா, அளவா, வேண்டா வெறுப்பா உங்ககிட்ட பேசுறா அப்படின்னா அவ அவளோட உலகத்துல உங்களுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் தரல அப்படின்னு தானே அர்த்தம். விருப்பம் மௌனத்தில் மறைந்து கொள்ளாது. விருப்பம்னு ஒண்ணு இருந்தா அது கண்டிப்பா வெளிப்படும். அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் அந்த பெண்ணோட மௌனத்தை ஏத்துக்கணும்? அவ சுருக்கமா பேசுறத அவ வெக்கப்படுறா அப்படின்னு ஏன் நம்பணும்? உண்மையாவே பாருங்க. அவளது வார்த்தைகள் வெறுப்பாகவோ அல்லது சுருக்கமாகவோ இருந்துச்சு அப்படின்னா அவளோட இதயம் வேற எங்கேயோ இருக்குதுன்னு அர்த்தம். காதல்ல இருக்கிற ஒரு பெண் அதை வெளிப்படுத்துறதுல இருந்து தன்னை தடுத்து கொள்ள முடியாது. ஆர்வம் இல்லாத ஒரு பெண் நீண்ட நேரம் நடிக்க முடியாது. அவளோட பதில்கள்ல இருக்கிற வெறுமைய நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா அது உண்மைதான். அவ உங்களை பத்தி எந்த கவலையும் படல அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் அது. அதனால அவகிட்ட உங்களோட பேச்ச தொடராம உங்க சுய மரியாதைய காப்பாத்திக்கோங்க. செயல் 4. அவளாக ஒருபோதும் பேச்சை தொடங்க மாட்டாள். ஒரு பொண்ணு உங்களை விரும்பல அப்படிங்கிறதுக்கான தெளிவான அறிகுறி இது. ஒரு பெண் உங்களை விரும்பலனா ஒருபோதும் அவளா வந்து உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் பேச மாட்டா. அவளா ஃபர்ஸ்ட் வந்து மெசேஜ் பண்ண மாட்டா. உங்களை பார்க்கணும்னு சொல்ல மாட்டா. நீங்களா அவகிட்ட பேசாத வரைக்கும் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கூட ஒருபோதும் விசாரிக்க மாட்டா. நீங்களா விசாரிச்சாலும் அவளோட பதில் மந்தமாகவே தான் இருக்கும். இந்த அறிகுறியை புறக்கணிக்கிற ஒரு ஆண் யதார்த்தத்தை விட சுய ஏமாற்றத்தை தான் தேர்வு செய்யறார் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். உங்களை உண்மையிலே விரும்புற ஒரு பொண்ணு உங்களை தொடர்பு கொள்றதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பா. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை பத்தி உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவா. நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பா. அவ உங்ககிட்ட பேச விரும்புவா. ஆனா அவ ஒருபோதும் உங்ககிட்ட பேச முன்முயற்சி எடுக்கல அப்படின்னா நீங்க அவகிட்ட இல்லாத போது அவ உங்களை பத்தி யோசிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். ஒரு உறவு பரஸ்பரமா இல்ல அப்படின்னா அதை துரத்தாதீங்க. உங்க எஃபோர்ட்
உங்களுக்கு திரும்ப கிடைக்கல அப்படின்னா அதற்காக கெஞ்சாதீங்க. பல ஆண்கள் என்ன பண்றாங்கன்னா ஒருதலை பட்சமா ஒரு பெண்ணை பின்தொடர்றாங்க. ஒரு பொண்ணு அவளா ஃபர்ஸ்ட் பேசல அப்படின்னா பெண்கள் தானே அப்படிதான், அவங்க கூச்ச சுபாவம் உடையவங்க அப்படின்னு ஒரு காரணத்தை தனக்கு தானே ஆண்கள் சொல்லி ஏமாத்திக்கிறாங்க. இது இயல்பான விஷயம் இல்ல, இது ஒரு ஆணோட பலவீனம். ஒரு பெண் பேசுறதும் பேசாததும் அவளோட சொந்த விருப்பம். சோ அதை நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அந்த பெண்ணிடமிருந்து விலகி செல்லணும் அப்படிங்கிற முடிவு உங்க கையில தான் இருக்கு. சோ ஒருதலைபட்சமான உறவுக்கு உங்களை நீங்களே அடிமைப்படுத்திக்காதீங்க. அவளோட மௌனத்தை அவ வெக்கப்படுறா அப்படின்னு நினைச்சு உங்களை நீங்களே ஏமாத்துறத நிறுத்துங்க. அது வெக்கம் கிடையாது, அது உங்க மேல ஆர்வம் இல்ல அப்படின்றத தான் அவ வெளிப்படுத்துறா. உங்களை விரும்புற ஒரு பெண் கண்டிப்பா உங்ககிட்ட நல்லா பேசுவா. பட் உங்களை விரும்பாத ஒரு பெண் கண்டிப்பா தன் வெறுப்ப உங்ககிட்ட காட்டுவா. செயல் 5. உங்கள் முன்னிலையில் மற்ற ஆணுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சி பேசுவது. இத எல்லா பெண்களும் செய்யறாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் சில பெண்கள் இதை செய்யத்தான் செய்யறாங்க. உங்க முன்னாடி மற்ற ஆணுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சி பேசுறாங்க. இந்த அறிகுறி உங்களுக்கு கண்டிப்பா வேதனையை கொடுக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா இதை நீங்க முழுசா கேட்டுதான் ஆகணும். ஒரு பெண் உங்க முன்னாடி இன்னொரு ஆண் கிட்ட கொஞ்சம் பேசுறா அப்படின்னா அவளுக்கு உங்க மேல ஆர்வம் இல்லைன்னு வெளிப்படையா சொல்றான்னு அர்த்தம். ஆனா இப்ப கூட சில ஆண்கள் என்ன தெரியுமா நினைப்பீங்க, அவ அந்த நபரோட நட்பாகத்தான் இருக்கா, நான் அவளை பார்த்து பொறாமப்படணும்னு இப்படி செய்யறா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்க சாக்கு போக்கு சொல்லி உங்களை நீங்க ஏமாத்திக்குவீங்க. ஆனா நீங்க இத புரிஞ்சுக்கணும். உங்களை மதிக்கிற ஒரு பொண்ணு உங்களோட இமேஜ பாதுகாப்பா, உங்களை அவமானப்படுத்த மாட்டா. நீங்க இருக்கும்போதே இன்னொரு ஆணை கொஞ்சம் பேசுறா அப்படின்னா நீங்க அவளுக்கு முக்கியம் இல்ல அப்படின்றத அவ வெளிப்படையா சொல்றான்னு தானே அர்த்தம். மரியாதையும் ஈர்ப்பும் வேணும்னே செய்யப்படுற அவமரியாதையோட இணைந்திருக்க முடியாது. நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அவ உண்மையிலேயே உங்களை தன்னோட பரிசாக நினைச்சிருந்தா அப்படின்னா மத்தவங்க மேல தன்னோட கவனத்தை செலுத்தி உங்களை அவ இழக்க துணிஞ்சிருப்பாளா? இந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? சிறந்த பழிவாங்கல் என்ன தெரியுமா? எதிர்வினை ஆற்றாமல் இருப்பதுதான். சோ அவ உங்களை கண்டுக்காம அவமானப்படுத்தினா அதுக்கு எதிர்வினையா கோவப்படவோ கெஞ்சவோ சண்டை போடவோ வேணாம். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அமைதியா விலகி வந்துடணும். உங்க முன்னாடி மற்றொரு ஆணை கொஞ்சம் பேசும் ஒரு பெண்ணோட நீங்க வாக்குவாதம் செய்ய தேவையில்லை. நீங்க விலகி போறதுதான் நல்லது. மௌனத்தோடையும் வலிமையோடையும் வெளியேறுங்க. ஏன்னா நீங்க அவ பண்ணுற அவமரியாதைய பொறுத்துக்க மாட்டீங்கன்னு அவளுக்கு நீங்க காட்டுறப்போ உங்களோட சுயமரியாதைய நீங்க மீட்டெடுக்கிறீங்க. நீங்க வெளியேறது அவளுக்கு கவலைய தரல அப்படின்னா அவ ஒருபோதும் உங்களை விரும்பலன்னு புரிஞ்சுக்கோங்க. செயல் 6. அவள் உங்களது குறிக்கோள் மற்றும் வளர்ச்சியை ஒருபோதும் ஆதரிப்பதில்லை. ஒரு பொண்ணு உங்களை நம்பல அல்லது உங்க எதிர்காலத்தை பத்தி கவலைப்படல அப்படின்னா அவ உங்களை விரும்பல அப்படின்னு அர்த்தம். ஒரு ஆணை உண்மையாவே மதிக்கிற ஒரு பெண் இயற்கையாகவே அவனோட வளர்ச்சியில ஆர்வம் காட்டுவா, அவனை ஊக்குவிப்பா, அவனோட லட்சியத்தை ஆதரிப்பா. ஆனா உங்களோட கனவுகளை புறக்கணிச்சாலோ அல்லது உங்களோட லட்சியத்தை கேட்டு கிண்டல் பண்ணி சிரிச்சாலோ இல்லாட்டினா உங்களை கொஞ்சம் கூட என்கரேஜ் பண்ணாம இருந்தாலோ நீங்க அவளுக்கு முக்கியம் இல்ல அப்படிங்கிறத அவ காற்றான்னு அர்த்தம். இத சில ஆண்கள் ஒத்துக்க மாட்டீங்க. ஏன்னா அவ உங்க கூட இருந்தா மட்டும் போதும்னு நினைக்கிறீங்க. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, உங்க லட்சியத்தை நோக்கத்தை ஆதரிக்காத எந்த ஒரு பெண்ணும் ஒரு பொறுப்பான துணை கிடையாது. உங்கள் குறிக்கோள்களை ஆதரிக்காத ஒரு பெண் நீங்கள் அவளோட எதிர்காலம் இல்லைன்னு தெளிவா சொல்றா. உங்களுக்கு நீங்களே பொய் சொல்றத நிறுத்துங்க. அவளுக்கு உங்க மேல அக்கறை இருந்தா உங்களை என்கரேஜ் பண்ணுவா. அவ உங்களை நேசிச்சு இருந்தா உங்க முன்னேற்றத்துல ஆர்வம் காட்டி இருப்பா. சோ இதுலயே புரிஞ்சுக்கோங்க அவ உங்களை விரும்பல அப்படின்றத. செயல் 7. அவள் உடல் ரீதியாகவோ அல்லது உணர்வு ரீதியாகவோ எந்த ஒரு அரவணைப்பையும் காட்டாமல் இருப்பது. ஒரு பெண் உங்களை விரும்பல அப்படிங்கிறதுக்கான இறுதி அடையாளம் தான் இது. அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வார்த்தையால மட்டும் சொல்லப்படுறது கிடையாது, அது உணரப்படுறது. ஒரு பெண் உங்களை விரும்பினா அவளோட கண்கள்ல அது தெரியும். உங்ககிட்ட பேசும்போது அவளோட குரல் மென்மையாகும். ஆனா அவளுக்கு உங்க மேல ஆர்வம் இல்லை அப்படின்னா அவ விலகிதான் போவா, தொட்டு பேசுறத கூட தவிர்ப்பா. உங்களுக்கு எந்த ஒரு உணர்வு பூர்வமான தொடர்பையும் கொடுக்க மாட்டா. ஆண்கள் இந்த அறிகுறிய பெரும்பாலும் புறக்கணிக்கிறீங்க.
ஏன்னா உங்களோட விடாமுயற்சி அவளோட மனசை உருக செய்யும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அரவணைப்பை கட்டாயப்படுத்த முடியாது. உண்மையா உங்க மேல ஆர்வம் இருக்கிற ஒரு பெண் அதை உங்ககிட்ட மறைக்க மாட்டா. சின்ன சின்ன சைகைகளால அதை வெளிப்படுத்துவா. நீங்கள் தொடுறத தவிர்க்கும் ஒரு பெண் திடீர்னு வந்து நாளைக்கு காதல்ல விழுவா அப்படின்னு நீங்க உண்மையிலேயே நம்புறீங்களா? இல்லாட்டி அவளோட இழப்புக்கு பயந்து உங்களோட கற்பனையை பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களோட மன கஷ்டம் அவளோட நிராகரிப்பால் ஏற்படல. அந்த நிராகரிப்பை நீங்க ஏற்க மறுப்பதால் தான் ஏற்படுது. சோ அரவணைப்பு இல்லாத இடத்துல அதை துரத்துறத நிறுத்துங்க. வெறுப்பு பாசமாக மாறும் அப்படின்றத நம்புறத நிறுத்துங்க. உங்களை விரும்புற ஒரு பெண் அதை ஒவ்வொரு சைகையிலையும், ஒவ்வொரு வார்த்தையிலையும், ஒவ்வொரு பார்வையிலையும் காட்டுவா. உங்களை விரும்பாத ஒரு பெண் உங்களை ஒரு குறிப்பிட்ட தூரத்துல வச்சிருப்பா. அவளுடைய நெருக்கத்திற்காக அவளிடம் கெஞ்சுறத நிறுத்துங்க. உங்களை நீங்களே ஃபர்ஸ்ட் மதிங்க. அவ உங்களுக்கு அரவணைப்பா இல்ல அப்படின்னா அவ உங்களுக்கானவ இல்ல அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் மண்டையில ஏத்திக்கோங்க. இதுதான் உண்மை. இங்க பிரச்சனை என்னன்னா அவ உங்களை நிராகரிக்கிறது இல்ல, அத நீங்க உங்க மனசார ஏத்துக்க மறுக்கிறது தான் இங்க பிரச்சனையே. சோ உங்க மனசார உண்மை என்ன அப்படின்றத ஏத்துக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட வீடியோவை லைக் பண்ணிட்டு இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட சேனல்ல இதே மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்கள் தொடர்ந்து வரும். சோ என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.